இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மின் யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ரமலான் மாதம் மாநில சமூகத்திற்கு கற்றுத்தரும் பாடம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் லஅல்லக்கும் தத்தக்கூன் தக்வா உடையவர்கள் ஆகலாம். ரமலான் என்பது வெறும் பசி தாகத்தை பொறுத்து கொள்ளும் ஒரு சடங்கல்ல, அது மனிதனை பக்குவப்படுத்தும் ஒரு உன்னதமான பயிற்சி பட்டறை. இந்த புனித மாதம் நமக்கு கற்றுத்தருவது சுய கட்டுப்பாடு. ஆசைப்பட்ட உணவும் அருந்தும் பானங்களும் அருகிலேயே இருந்தாலும் இறைவனுக்காக நான் இதை தொட மாட்டேன் என்று தள்ளி இருப்பது மிகப்பெரிய மன உறுதியை தருகிறது. ரமலானுடைய நோன்பு நம்முடைய கோபம், தவறான எண்ணங்கள் மற்றும் தீய பழக்கங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரியான நேரத்தில் ஷஹர் உணவை முடிப்பது, குறித்த நேரத்தில் நோன்பு திறப்பது, இஃப்தார், ஐவேளை தொழுகை மற்றும் இரவு தொழுகை என இந்த ரமலான் நாம் அனைவரையும் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருகிறது. யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இந்த புனிதமான ரமலான் நாம் அனைவரையும் ஒரு சிறந்த மனிதராக சக மனிதர்களோடு அன்போடு வாழ வழிகாட்டுகிறது. இத்துடன் நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு வாய்ப்பளித்த இலக்கிய மேடை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இக்காணொலியை காண்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான்.